ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் 5 சூப்பரான டிஃப்ரெண்ட் இன்டர்ன்ஷிப்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த இன்டர்ன்ஷிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் டெய்லியும் வந்து இன்டர்ன்ஷிப் வேலைவாய்ப்பு எல்லாமே வந்து நம்ம போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் காலேஜ் படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கான இன்டர்ன்ஷிப்ஸ் நம்மளுடைய சேனலில் இருக்கும். ஸோ நீங்கள் கரெக்டாக எந்த டொமைனோ அதை சூஸ் பண்ணிவிட்டு நம்மளுடைய இன்டர்ன்ஷிப்ஸை நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறமேல நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்டர்ன்ஷிப்ஸ் 2022 அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டை நம்மளோட சேனலில் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கான டொமைனுக்கான இன்டர்ன்ஷிப் கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே, ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற இன்டர்ன்ஷிப்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ஜாப்க்கு ரொம்பவே வந்து சூப்பராக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இன்டர்ன்ஷிப்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்க இன்டர்ன்ஷிப் வந்து பார்த்திங்க அப்படின்னா மிஷின் லேர்னிங் இன்டர்ன்ஷிப் சோனி கம்பெனி தான் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த இன்டர்ன்ஷிப் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பண்ண வேண்டிய ஒரு இன்டர்ன்ஷிப் அப்படின்னே சொல்லலாம். பிகாஸ் வந்துட்டு இப்போ இருக்கக்கூடிய ஃபீல்டில் வந்து மிஷின் லேர்னிங் வந்து ஒரு பீக்கில் இருக்கக்கூடிய ஒரு டொமைன். ஸோ நீங்கள் வந்து ஒரு 3 to 6 months இன்டர்ன்ஷிப் வந்து நீங்கள் மிஷின் லேர்னிங் டொமைனில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் நாளைக்கு ஜாப் வந்து சர்ச் பண்ணுறப்ப உங்களுடைய சேலரி பேக்கேஜ் அப்படிங்கிறதே வந்து எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு 1 lakhல இருந்து நீங்கள் 1.5 lakh வரைக்கும் நீங்கள் ஒரு பிகினராக வந்துட்டு நீங்கள் அதாவது ஃப்ரெஷராக நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறப்பே நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணலாம். ஸோ அதனால வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு இந்த இன்டர்ன்ஷிப்க்கு அப்ளை பண்ணுங்கள். ஸோ இந்த இன்டர்ன்ஷிப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 monthsலேருந்து 6 months வரைக்கும் இந்த இன்டர்ன்ஷிப் வந்து இருக்குது. மார்ச் 2nd weekலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அதே மாதிரி மண்டே டு ஃப்ரைடே ஃபுல் டைம் இன்டர்ன்ஷிப் தான். ஸோ நீங்கள் வீக்லேருந்து ஒர்க் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்ன்ஷிப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் பிஇ, எம்இ, பிஹெச்டி ஸோ இந்த ரிலேட்டடான டிகிரி வந்து நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேக்ரவுண்ட்லேருந்து நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணலாம். ஸோ நீங்கள் 2021 பேட்சாக இருந்தாலும் அப்ளை பண்ணலாம், 22ஆக இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பேசிக்காக வந்து மிஷின் லேர்னிங் பற்றின தியரட்டிக்கல் இன்ஃபர்மேஷனாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி பைத்தானுடைய பேசிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் பண்ணுறப்போ உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. ஓகே, நம்ம செகண்டாக பார்க்க போகிற இன்டர்ன்ஷிப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட் இன்டர்ன்ஷிப். இந்த பர்டிகுலர் இன்டர்ன்ஷிப் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா PAMEasy. ஸோ இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூரில் இருக்குது. இந்த இன்டர்ன்ஷிப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன கற்றுக்குவீங்க அப்படின்னா ஒரு கம்பெனியில் ஒரு ப்ராடக்ட் வந்து ஒரு ஸ்க்ராட்ச்லேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னா எப்படி வந்து ஒரு புது ப்ராடக்டை பேசிக்ஸ்லேருந்து உருவாக்க ஸ்டார்ட் பண்ணி அதை எப்படி கஸ்டமர்கிட்ட டெலிவரி பண்ணுறாங்க அப்படிங்கிற அந்த டாப் டு பாட்டம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. நீங்கள் தான் வந்து அது கம்ப்ளீட்டாக வந்து மேனேஜ் பண்ணுவீங்க. ஸோ இந்த இன்டர்ன்ஷிப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து எம்பிஏ கேண்டிடேட்ஸாக இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து பிஇ, பிடெக் ஸோ அந்த ஃபீல்டில் வந்து நீங்கள் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படி இல்லைன்னா அது ரிலேட்டடான ஏதாவது ஒரு ஃபீல்டில் நீங்கள் படிச்சிருந்தா கூட நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த பர்டிகுலர் ஜாப்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எக்கச்சக்கமான விஷயம் வந்து கற்றுக்குவீங்க. ஸோ ஒவ்வொரு ப்ராசஸ்லேயும் வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்து இன்வால்வ் ஆகிருக்கும். அதே மாதிரி நீங்கள் நிறைய டிஃப்ரெண்ட் டீம்ஸோட வந்து நீங்கள் கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே வந்து இந்த இன்டர்ன்ஷிப்பில் நீங்கள் வந்து உங்களை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நம்ம தேர்டாக பார்க்க போகிற இன்டர்ன்ஷிப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் இன்டர்ன்ஷிப். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டெஸ்டருக்கான ஒரு இன்டர்ன்ஷிப் தான். ஸோ நீங்கள் வந்து கோடிங் ரிலேட்டடான ஃபீல்டில் நீங்கள் போக இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா ஸோ நீங்கள் டெஸ்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்போ பெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து மேனுவல் டெஸ்டிங் வந்து நீங்கள் நல்லா கற்றுக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து ஆட்டோமேஷன் டெஸ்டிங் போக முடியும். ஸோ மேனுவல் டெஸ்டிங் கற்றுக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நீங்கள் இந்த இன்டர்ன்ஷிப்பை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதை ப்ரொவைட் பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா NCR கார்பரேஷன் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் ஒரு கம்பெனி தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இந்த பர்டிகுலர் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இன்ஜினியரிங் ரிலேட்டட் ஃபீல்டில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அது இல்லாமல் நீங்கள் வந்து மற்ற ஏதாவது பிஎஸ்சி இல்லை பிசிஏ அந்த மாதிரி ஃபீல்டில் நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேபி 1 year வந்து உங்களுக்கு
எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுலர்ஸ் டிகிரி நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் சம்மந்தப்பட்ட ஐடி சம்மந்தப்பட்ட நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே போதும், நீங்கள் அப்ளை பண்ணலாம். இன்ஜினியரிங் தவிர்த்து நீங்கள் வந்துட்டு வேறு ஃபீல்டு, அதாவது கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸோ அந்த மாதிரி ஃபீல்டில் எம்சிஏ ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இருக்கீங்கனாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு கோட் வந்து அவங்க கம்ப்ளீட் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை டெஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து அதில் இருக்கக்கூடிய பக்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து உங்களுக்கு சப்போஸ் வந்து இப்போ டெஸ்டிங் பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது, நான் வந்து இந்த ஃபீல்டுக்கு அப்ளை பண்ணலாமா அப்படின்னா நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் மேனுவல் டெஸ்டிங்னா என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டெஸ்டிங்ஸ் இருக்குது, ஸோ மேனுவல் டெஸ்டிங்கில் என்னென்ன பேசிக்ஸ் இருக்குது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இதே மாதிரி தான் எல்லா ஃபீல்டுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ன்ஷிப் வரவங்களுக்கு எல்லாருக்குமே வந்துட்டு எல்லா விஷயங்களுமே தெரியாது. ஸோ அந்த இன்டர்ன்ஷிப்க்கு தேவையான பேசிக்ஸ் மட்டும் நீங்கள் படிச்சுட்டு நீங்கள் வந்து போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒர்க்கிங் பீப்புள் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க. அது இல்லாமல் நீங்கள் கொஞ்சம் படிக்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க, ப்ராஜெக்ட்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஸோ லைஃப் டைமாக வந்து நீங்கள் நிறைய விஷயத்தை வந்து கற்றுக்க ஆரம்பிப்பீங்க. அப்போ உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கே வந்து புரிய ஆரம்பிக்கும். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்க போகிற இன்டர்ன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கான இன்டர்ன்ஷிப் தான். ஸோ மோட்ரோலா சொல்யூஷன்ஸ் தான் இந்த பர்டிகுலர் இன்டர்ன்ஷிப்பை ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த இன்டர்ன்ஷிப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்துட்டு கண்டிப்பாக வந்து ஒரு டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட் ஏரியாவில் தான் வந்து உங்களுக்கு வருது. ஸோ நீங்கள் வந்துட்டு எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட கம்ப்யூட்டர் சயின்ஸ் சம்மந்தப்பட்ட ஃபீல்டில் வந்து நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணலாம் இந்த இன்டர்ன்ஷிப்க்கு. ஸோ எல்லா இன்டர்ன்ஷிப்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளை அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, லாஸ்ட்டாக பார்க்க போகிற இன்டர்ன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கோடிங்கே எனக்கு சுத்தமாக எனக்கு பிடிக்காது அப்படிங்கிறவங்க நீங்கள் சப்போர்ட் ரிலேட்டடான ஜாப்ஸ் அண்ட் இன்டர்ன்ஷிப்ஸ் ட்ரை பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி நம்மளுடைய சேனலில் சப்போர்ட் ரிலேட்டடான ஒரு வீடியோ வந்து நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம், அதை பற்றி டீட்டெயிலாக அது நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமர் சப்போர்ட் சம்மந்தப்பட்ட ஒரு இன்டர்ன்ஷிப் தான். ஸோ உங்களுக்கு வந்து டெக்னிக்கல் நாலேஜ் இதில் வந்து அந்த அளவுக்கு தேவை கிடையாது. ஸோ நீங்கள் வந்துட்டு கஸ்டமருக்கு ஏதாவது இஷ்யூஸ் அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு கால் பண்ணுவாங்க, அப்படின்னா மெயில் பண்ணுவாங்க. ஸோ அது என்ன இஷ்யூங்கிறத நீங்கள் பார்த்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இன்டர்ன்ஷிப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகமாக உங்களுக்கு தேவைப்படுறது நீங்கள் நல்லா கம்யூனிகேட் பண்ணணும், அவங்க என்ன சொல்கிறாங்கங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ரிலவெண்ட்டாக நீங்கள் வந்து சொல்யூஷன் சொல்லணும். ஸோ அவங்க வந்து உங்களுக்கு ட்ரெயின் பண்ணுவாங்க, எடுத்தோடனே வந்துட்டு உங்களை இந்த ஒர்க் பண்ணுங்க அந்த ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அசைன் பண்ண மாட்டாங்க. எல்லா இன்டர்ன்ஷிப்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 1 வீக் 10 days வந்து உங்களுக்கு என்ன ஒர்க் அப்படின்னு புரிகிற வரைக்கும் உங்களுக்கு வந்து அவங்க ஒரு கைடன்ஸ் வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறமேலு தான் நீங்கள் கொஞ்சம் வந்து உங்களுக்கு ஃப்ளோ கிடைச்சதுக்கப்புறம் நீங்கள் அதை எடுத்து நீங்கள் ப்ரொசீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இன்டர்ன்ஷிப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பிஇ அது இல்லாமல் எம்இ, ஸோ இந்த கேட்டகரியில் நீங்கள் வந்து படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா எஸ்பெஷலி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த பர்டிகுலர் இன்டர்ன்ஷிப்க்கு அப்ளை பண்ணலாம். அது இல்லாமல் நீங்கள் வந்து எம்சிஏ படிச்சுட்டு இருக்கீங்க, எம்எஸ்சி, ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஹையர் ஸ்டடீஸ் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸில் நீங்கள் படிச்சுட்டு இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணலாம். உங்களோட மினிமம் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 70% இருக்கணும். ஸோ அது ஒன்று மட்டும் தான் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. ஸோ கரெக்டாக வந்து அதை மட்டும் பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த எல்லா இன்டர்ன்ஷிப்ஸும் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி இன்டர்ன்ஷிப்ஸ் வேணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த இன்டர்ன்ஷிப்ஸ்க்கு அப்ளை பண்ண போகிற எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட்.